அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். உதய கமன்பிலவின் கைது குறித்து சிஐடி வெளியிட்ட அறிவிப்பு. புதிய வாகன விற்பனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அதுரலிய ரத்தன தேரருக்கு பிணை. தமிழர் பகுதியில் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது. ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் விபத்து, பலர் வைத்தியசாலையில். லோட்டஸ் வீதிக்கு பூட்டு. மெக்சிகோ நெடுஞ்சாலையில் தீப்பிடித்த லொரி, 8 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் கனமழை வெள்ளம், 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றம். சபாநாயகருக்கு எதிராகவும் பிரேரணை, ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. சசீந்திர ராஜபக்சவுக்கு மீண்டும் விளக்கமறியல். தொடர்பட விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் உதய கமன்பிலவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்ய தயாராவதால் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரி உதய கமன்பில நீதி பேராணை மனுவை தாக்கல் செய்திருந்தார். குறித்த நீதி பேராணை மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகம் சுதர்ஷன டி சில்வா மனுதாரர் உதய கமன்பிலவை கைது செய்வது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அதன்படி குறித்த மனு பரிசீலனைக்காக எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புதிய வாகன விற்பனையில் சந்தையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் காரணமாக பதிவு செய்யப்பட்ட பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விற்பனை இந்த நாட்களில் குறைந்து வருவதாக சந்தை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. பல புதிய வாகன மாதிரிகள் சந்தையில் நுழைந்திருப்பதே இதற்கு காரணம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக அரசாங்கம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளதால் இதுபோன்ற சூழ்நிலையில் முதல் முறையாக வாகனம் வாங்குபவர்களும் கூடுதல் வாகனம் வாங்க விரும்புபவர்களும் பதிவு செய்யப்படாத, அதாவது புதிய வாகனங்களை வாங்க அதிகளவில் ஆசைப்படுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த வாகனங்களில் பெரும்பாலான மக்கள் மின்சார வாகனங்களையே விரும்புவதாக தெரிகிறது. இந்த போக்குக்கான முக்கிய காரணங்கள் இன்று சந்தையில் பல மலிவு விலை மின்சார வாகன மாதிரிகள் கிடைப்பதும், இந்த வாகனங்களின் சிறிய அளவும் ஒரே சார்ஜில் அதிக தூரம் பயணிக்கும் திறன் ஆகியவையுமாகும். பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விற்பனை இல்லாததால் தற்போது அதிக விலைக்கு விற்பனையாக பயன்படுத்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளும் எதிர்காலத்தில் கணிசமாக குறையும் என்று சந்தை வட்டாரங்கள் மேலும் கணித்துள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்தன தேரருக்கு நுகைகொடை நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. தலா 5 லட்சம் மதிப்புள்ள 2 பிணை பத்திரங்களிலும் 10,000 ரொக்கப்பிணையிலும் அவரை விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. 2020 பொது தேர்தலில் கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை பெறுவதற்காகவே அபே ஜனபல கட்சியின் பொதுச் செயலாளர் வேதினிகம விமலதிச தேரர் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக ரத்தன தேரர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் முன்வைத்த கோரிக்கையை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுகைகொடை நீதவான் நீதிமன்றம் அதுரலிய ரத்தன தேரரை கைது செய்து மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பித்தது. இந்த நிலையில் சந்தேக நபரான அதுரலிய ரத்தன தேரர் கடந்த 29ஆம் தேதி நீதிமன்றில் சரணடைந்ததை தொடர்ந்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை காரைதீவு காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் கான்ஸ்டபிள் ஒருவர் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் ஒன்று தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பதற்காக சாய்ந்தமரத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 10,000 ரூபாவினை
கையூட்டலாக பெற்றமை தொடர்பில் குறித்த கான்ஸ்டபிள் கைதாகியுள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை காரைதீவு காவல் நிலையத்தில் வைத்து சந்தேக நபரான காவல்துறை கான்ஸ்டபிள் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபரை இன்றைய தினம் சாய்ந்தமர்ந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியின் நோர்வுட் நியூலிகம பகுதியில் இன்று காலை அதிவேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டி எதிர்திசையில் பயணித்த காருடன் மோதிய விபத்தில் பலர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். முச்சக்கர வண்டியை பயணித்த 6 பாலர் பாடசாலை மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் விபத்தில் காயமடைந்து டிகோயா ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். முச்சக்கர வண்டியின் முன் சக்கரத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற உதிரி பாகம் காருடன் மோதியதில் முச்சக்கர வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்தனர். காரை ஓட்டிச் சென்ற பெண் சந்தேகத்தின் பேரில் நோர்வுட் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 7 பேரில் ஒரு குழந்தை தவிர மற்ற 6 பேர் சிகிச்சை பெற்ற பின்னர் வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். வங்கி ஊழியர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பில் உள்ள லோட்டஸ் வீதி தற்போது மூடப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டி நெடுஞ்சாலையில் வாயு நிரப்பப்பட்ட டேங்கர் லொரியொன்று திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து நடுவீதியில் கவிழ்ந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த தீயால் வீதியில் சென்று கொண்டிருந்த 18 வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த கோர விபத்தில் சிக்கி 8 பேர் உடல் கருகி பலியாகினர். 90க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். மீட்படையினர் அவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர். இதனால் அந்த நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சிந்து மாகாணத்தில் மேலும் 1,50,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் நாட்களில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஜூன் மாத இறுதியில் இருந்து பாகிஸ்தான் முழுவதும் பருவமழையினால் 900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிரணி உறுப்பினர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மதுர பண்டார தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் சபாநாயகர் தனது நிலைப்பாட்டை நேற்று முன்தினம் புதன்கிழமை சபையில் தெளிவுபடுத்திய பின்னரே அவருக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் தற்போதுதான் முதன்முறையாக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடாளுமன்றத்தில் 1978 எதிர்க்கட்சி தலைவர் ஒருவருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் உப ஜனாதிபதிக்கு எதிராக கூட இவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே நாடாளுமன்றத்தில் எதிரணிகளின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர நேரிடும். ஆகவே தனது முடிவை சபாநாயகர் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ரஞ்சித் மதுர பண்டார எம்பி வலியுறுத்தியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மகாபலி அதிகார சபையின் காணியில் கட்டப்பட்ட தமது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்தமைக்கு இழப்பீடாக 88,50,000 ரூபாவை சட்டவிரோதமாக பெற்று ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றத்தை புரிந்தமை தொடர்பில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார்.
இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.